குழந்தைகளிடம் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்ந்து அந்த துறையில் அவர்களை மேலும் ஊக்குவித்து வளர்த்தெடுப்பதில் தற்கால பெற்றோர் பெரிதும் கவனம் செலுத்துகின்றனர். அப்படி தனது தனித்திறமையை வெளிப்படுத்தியிருக்கும் சிறுவன்தான் சுதன். சாதிக்க வயதில்லை என்பதற்கு சான்றாக நவீன உலகில் பல குழந்தைகள் தங்களது திறமைகளை போட்டி போட்டு வெளிக்காட்டுகின்றனர். அவர்களுள் ஒருவர்தான் படத்தொகுப்பில் தனக்கு திறமை இருப்பதை அறிந்து அதில் சாதித்திருக்கும் சிறுவன் சுதன். விளையாட்டாக ஆரம்பித்தது வினையாக முடிந்தது என்ற பழமொழிகளுக்கு முற்றிலும் மாறாக விளையாட்டை தனது வித்தையாக்கிக் கொண்டு படத்தொகுப்பில் தனது வல்லமையை காண்பித்திருக்கிறார் இந்த சிறுவன். தனது 7வது வயதில் குறும்படம் ஒன்றை படத்தொகுப்பு செய்து அதற்கு மாநில அளவில் 3ஆம் பரிசு பெற்றுள்ளான். தென்னிந்திய திரைப்படக் கல்லூரியில் படத்தொகுப்பு குறித்து பயின்ற சுதன் அது தொடர்பான பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறுகின்றான். அவங்க சொன்னாங்க, நீ இவ்வளோன்னு இருக்கிற, உனக்கு என்ன தெரியும்னு. நான் சொன்னேன் எனக்கு எல்லாமே தெரியும்னு. அப்புறம் எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. அப்புறம் ஒரு அண்ணா வந்தாங்க. அந்த மாஸ்டர் வந்து சொல்லி தந்தாங்க. அந்த மாஸ்டர் சொல்லி தந்ததை நான் செஞ்சேன். அதனால் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் டெய்லியும் வருவேன் ஈவினிங்கு. அப்புறம் டெய்லியும் என்ஜாய் பண்ணுவேன் எடிட்டிங்கில். படத்தொகுப்பு மட்டுமின்றி இசை, நடனம் உள்ளிட்ட பல்வேறு திறமைகளிலும் சுதன் சிறந்து விளங்குவதாக கூறுகிறார் அவனது தாய். படிக்கும் நேரத்தில் கல்வி பயின்றும் மற்ற நேரங்களில் தனக்கு ஆர்வமான விஷயங்களில் நேரத்தை செலவிடுவதாக கூறுகிறான் இந்த சுட்டிச் சிறுவன். குழந்தைகளின் திறமைகளுக்கு வழிவிடுவதே அவர்களின் வாழ்விற்கு நாம் செய்யும் சிறந்த உதவியாக இருக்கும் என்கின்றார் சுதனின் தாய். ஃபைனல் கட் ப்ரோ கற்றுக்கிட்டான். அந்த டைம் பார்த்து ஒரு வாட்டர் கான்செப்ட் காம்படிஷன் வந்தது. என் தம்பியும் டைரக்ஷன் முடிச்சிருக்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு வாட்டர் கான்செப்ட்டுக்கு 1.5 வயசு குழந்தைய நடிக்க வச்சு எடுத்தோம். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. ஒரு 500 பேருக்கு மேலே கலந்துக்கிட்ட அந்த இதில் வந்து 3rd place வந்தது. இவன் சின்ன வயசுலேயே எடிட்டராக இருந்தனால மாஸ்டர் CH சுதன் அப்படின்னு என்ட்ரி ஆனதுனால அவங்க கூப்பிட்டு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க, எப்படிடா நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தான் அவார்டு கொடுத்துருக்குறாங்க அவனுக்கு. குழந்தைகள் சாதிக்க வேண்டும் என நினைக்கும் பெற்றோர்கள் தனது கனவை பிள்ளைகள் மீது திணிப்பதை தவிர்த்து குழந்தைகளுக்கு எதில் ஆர்வம் என்பதனை கண்டுணர்ந்து அதில் வளர அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். அப்படி செய்தால் இது போன்ற பல சுதன்களை உருவாக்க முடியும் என்பதுதான் உண்மை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.